சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி 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 என்னையா? இவதான கணேஷனுக்கும் தேவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது வேதநாயகன் சொன்னா. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க வேதநாயகி வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொன்னால. இவ சொன்னது எல்லாமே போய் பாட்டி. இவளை காப்பாத்திக்க அந்த வேதநாயகி பேரை சொல்லி இவ நாடகம் ஆடிட்டு இருக்கா. அதான் வார்த்தைக்கு வார்த்தை வேதநாயகி வேதநாயகின்னு நம்மகிட்ட கதை விட்டுட்டு இருக்கா பாட்டி. என்னையா சொல்ற? என்னத்த சொல்றது பாட்டி? உங்க பேத்தி உங்க வாரிசுன்னு பெருமையா சொன்னீங்கல்ல, உங்க வாரிசு உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. இவளை நம்பி நீங்க மட்டும் இல்ல, நானும் இப்ப ஏமாந்து அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ஐயா, என்ன நடந்துச்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா. பாட்டி, நீங்க சொன்னீங்கல்ல தேவிக்கும் கணேசனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது பாதுகாப்பு கொடுத்தது அந்த வேதநாயகின்னு. அது இவன் நம்மள நம்ப வைக்க அடுக்கடுக்கா சொன்ன பொய் பாட்டி. எதை வச்சியா சொல்ற? மீனா அப்படிப்பட்டவன்னு? நான் வேதநாயகி வீட்டுக்கு போய் பார்த்தேன். அங்க தேவியும் இல்ல கணேசனும் இல்ல. எப்படி இருப்பாங்க? இவதான் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காளே. இவ பேச்ச கேட்டு நான் அந்த வீட்டுக்கு போய் அங்க அலசி ஆரஞ்சிட்டு வந்திருக்கேன். அவங்க ரெண்டு பேருமே அங்க இல்ல பாட்டி. என்ன மீனா இது? இவன் அங்க தேவியும் கணேசன் இல்லன்னு சொல்றான். ஐயோ பாட்டி, இவகிட்ட ஏன் திரும்ப திரும்ப கேக்குறீங்க? கேட்கவே வேணாம் பாட்டி. இப்ப நீங்க கேக்குறதுக்கும் ஏதாவது ரெடிமேடா ஒரு பதில வச்சிருப்பா. அத கேட்டுட்டு என் பேத்தி உண்மையானவ, பொய் சொல்ல மாட்டா, அவ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ உங்க புராணத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. உங்களால பட்ட அசிங்கம் எல்லாம் போதும். இங்க பாரியா, வேதநாயகியை பத்தி உனக்கு தெரியாதியா? அவ ரொம்ப மோசமானவையா. அந்த வேதநாயகியை விட இவதான் பாட்டி என் கண்ணுக்கு மோசமானவள தெரியுறா. ஐயோ கடவுளே. மீனா சொன்னதை நம்பலனா கூட நீங்க சொன்னதை நம்பித்தான் பாட்டி அந்த வீட்டுக்கு போனேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி என் தங்கச்சி அங்க இல்ல பாட்டி. மீனா, என்ன இது? பாட்டி, மீனா முதல்ல என் குடும்பத்தை ஏமாத்தினா, அப்புறம் என் பாட்டியை ஏமாத்தினா, இப்ப கடைசியா என்னையும் ஏமாத்திட்டல. நம்ம குடும்பத்தோட எதிரி வேதநாயகி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீ செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் வேதநாயகி பேர்ல இழுத்து விட்டல. நான் உன்கிட்ட சொன்னேனா? என்னது? இது எல்லாத்துக்கும் காரணம் வேதநாயகி தானே நான் உன்கிட்ட சொன்னேனா? பாட்டி தான் சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் நீ சொல்லாம பாட்டி எப்படி சொல்லுவாங்க? அவங்க நீ சொன்னதானே சொல்லிருக்காங்க. இப்ப பாட்டி மேலேயே பழிய போடுறியா? சொல்லு, அது என் காதால கேட்டுட்டு போறேன். யார்கிட்ட எதை சொல்லணும் எப்ப சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருப்பேன். சொன்னா நீ இப்படிதான் நடந்துப்பேன்னு எனக்கு தெரியும். அதே சமயத்துல அந்த வேதநாயகியை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அவ எப்ப என்ன பண்ணுவான்னு எனக்கும் தெரியாது. இது எதுவுமே புரிஞ்சுக்காம கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மையான நம்பி பேசிட்டு இருக்க. நான் கண்ணால எதையும் பார்க்காதனாலதான் நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு பேசிட்டு இருக்க. ரெண்டும் ஒண்ணுதான் ராம். நீ அங்க கணேசனையும் தேவியும் பாத்திருந்தா நீ இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க மாட்ட. அதுக்காக பார்க்காம போயிடுவேன் மட்டும் வருத்தப்படாத. கண்டிப்பா பாப்ப. அப்போ அந்த வேதநாயகி யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நீயே புரிஞ்சுப்ப. ஐயோ போது, நிறுத்து மீனா. நீ சொல்றத கேப்பேன்றதுக்காக நீ சொல்லிட்டே போகாத. ஆனா நீ சொல்ற பொய்ய என்னால ஏத்துக்க முடியல மீனா. ஆனா என் மீனா எப்படிப்பட்டவளா இருந்தா தெரியுமா? அவளுக்கு பொய் சொல்றது பிடிக்காது, பொய் சொல்றவங்களையும் பிடிக்காது. ஆனா இப்ப அவளே வார்த்தைக்கு வார்த்தை பொய் சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு வர கோபத்துக்கு நான் லவ் பண்ண பொண்ணுங்கிறதுனால உன்னை சும்மா வர்றேன் இல்ல. இங்க பாரு, கணேசனுக்கும் தேவிக்கும் நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அவங்க எங்க இருக்காங்கிறது உனக்கு தெரியும். அதை நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படியே சொன்னாலும் இப்படி ஏதாவது கதை விட்டு நான் அலைய விடுவேன்னு எனக்கு தெரியும். நல்லா கேட்டுக்கோ மீனா, அவங்கள ஒரு நாள் நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாரு.